எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தாம விடமாட்டோம்னு சொல்லியிருக்கிறாரு டிடிவி தினகரன். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்தோர் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக தேர்தலை சந்திச்சிச்சுன்னா கண்டிப்பாக தோல்வி அடையும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். பிஜேபியோட கூட்டணியில் இருக்கிறதுனால வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து இருந்தாலும் பிஜேபிக்குன்னு ஒரு தனி செல்வாக்கு இல்லை அப்படிங்கிறது தெரிந்தது தான். டிடிவி தினகரன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தாமல் விடமாட்டோம் சொல்லி சபதம் ஏற்றிருக்காரு. செய்தியாளர் சந்திப்பில் அவர் சொல்கிறது என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிஞ்சதெல்லாம் துரோகம்தான், துரோகத்தை தவிர வேறு எதுவுமே கிடையாது, ஏற்றிவிட்ட ஏனியை எட்டி உதைக்கிறவர், அவரை முதலமைச்சராக்குறதுக்கு நாங்கள் ஏன் தோளில் தூக்கி சுமக்கணும், ஒரு துரோகத்தை எதிர்த்து தான் நாங்கள் கட்சியை ஆரம்பித்தோம், அதனால் எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தாமல் நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி செய்தியாளர் சந்திப்புகளை பேசியிருக்கிறாரு. என்டிஏ கூட்டணியிலேருந்து டிடிவி தினகரன் விலகின உடனே பிஜேபி தரப்பில் நிறைய பேர் போய் டிடிவி தினகரனை அணுகி பேசினாங்க. எப்படியாவது கூட்டணிக்குள்ளே வாங்க, நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு டிடிவி தினகரன் அளித்த ஒரே பதில் என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கும் பட்சத்தில் நாங்கள் என்டிஏ கூட்டணிக்கு வருவது பற்றி நாங்கள் பரிசீலனை செய்யவே மாட்டோம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. அண்ணாமலையும் டிடிவி தினகரன் அவர்களும் தான் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் டிடிவி தினகரனுடைய முடிவு ரொம்ப தெளிவாக இருக்குது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் என்ன எதிர்பார்த்தாங்களோ அதைத்தான் என்னால் செய்ய முடியும். நான் எந்த தனிப்பட்ட கருத்துக்களையும் நான் சொல்ல முடியாது. எங்கள் தொண்டர்களுடைய எண்ணம் எதுவோ அதைத்தான் நான் பிரதிபலிக்கிறேன். எடப்பாடி பழனிசாமியை கண்டிப்பாக வீழ்த்துவோம் அப்படிங்கிறத உறுதிப்பட சொல்லியிருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு, கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய கட்சிகளை எப்படியாவது அழைச்சி கொண்டு போய் நம்ம அதிமுகவை ஆட்சி அமைக்க வைக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் அவர்கிட்ட ஒரு துளியும் கிடையாது. பிஜேபியோட கூட்டணி வச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஜான் பாண்டியன் கூட்டணியிலேருந்து விலகிட்டார். இன்றைக்கி ஐயா ஓபிஎஸ் அவர்களுமே கூட்டணியிலேருந்து விலகிட்டாங்க. இன்றைக்கி டிடிவி தினகரன் அவர்களுமே போயிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு புதிய கூட்டணி உருவாகும் சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. பிஜேபியை தவிர்த்து வேறு யாருமே கூட்டணிக்கு வர்றது மாதிரி தெரியல. இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்றைக்கி தமிழகத்தில் ஒரு கூட்டணி அமைஞ்ச உடனே அந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருந்த டிடிவி தினகரன் ஐயா ஓபிஎஸ் அவர்களை எப்படியாவது கூட்டணி விட்டு வெளியேற்றணும் அப்படிங்கிறதுல அவர் முனைப்பாக செயல்பட்டார். அது மாதிரியே நயினா நாகேந்திரன் மூலம் அந்த காரியத்தை கச்சிதமாக முடிச்சிட்டார். இப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்களுமே என்டிஏ கூட்டணி விட்டு ஏன் வெளியில் வந்தாங்க அப்படின்னா, கூட்டணிக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு இல்லையா, அந்த கூட்டணி தர்மத்தை மீறி தான் பிஜேபியை செயல்பட்டாங்க. மத்திய அமைச்சராக உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்களுமே 3 முறை தமிழகம் வந்தாங்க. ஒரு கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைவராகவும் ஒரு 3 முறை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஐயா ஓபிஎஸ் அவர்களை சந்தித்து எந்த விதமான ஒரு ஆலோசனை நடத்தலை. மத்தியில் பிஜேபி ஆளலாம். இன்றைக்கி தமிழகத்தை பொறுத்தளவில் பிஜேபிங்கிறது ஒரு வளர்ந்து வர்ற கட்சி தான். இன்றைக்கி ஐயா ஓபிஎஸ் அவர்களை சந்தித்து எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி எந்த விதமான ஒரு ஆலோசனையுமே நடத்தலை. அவங்களா கூட்டணிக்குள்ளே போனாங்க. இது நாங்கள் கூட்டணி வச்சுட்டோம்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணாங்க, இனியும் இந்த கூட்டணிக்குள்ளே இருந்தோம்னா நல்லதில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு தான் கூட்டணி விட்டு வெளியில் வந்தார். அரசியலில் எனக்கென்று ஒரு தன்மானம் இருக்குது, நான் எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருந்தாங்க. டிடிவி தினகரன் அவர்களுமே ஏன் என்டிஏ கூட்டணி விட்டு வெளியில் வந்தாங்க அப்படின்னா, பிஜேபியினர் டிடிவி தினகரன் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, அம்மாவினுடைய தொண்டர்கள் எல்லாம் ஓரணியில் திரண்டு நம்ம திமுகவை வீழ்த்தணும்னு சொன்னாங்க. நான் இதுவரையிலையும் எதிர்பார்த்தேன், அந்த அதிமுகவில் ஒருங்கிணைக்கக்கூடிய வாய்ப்பை பிஜேபியினர் ஏற்படுத்தலை, அதனால் நாங்கள் கூட்டணி விட்டு வெளியில் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ டிடிவி தினகரன் அவர்கள் ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்பிலையும் சொல்லும்போது என்ன அப்படின்னா, 2021 சட்டசபை தேர்தல் எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்கும். அதில் பெரும்பான்மை இடங்கள் அதிமுக தோல்விக்கு மிக முக்கியமாக காரணமாக இருந்தது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான். அன்றைக்கி ஐயா ஓபிஎஸ் அவர்களுமே சொல்லியிருந்தாங்க, இந்த 2021 சட்டசபை தேர்தல் நம்ம சந்திக்க போகிறோம், இன்றைக்கி அம்மா இறந்த பின்னாடி நம்ம சந்திக்க போகிறோம். இல்லை டிடிவி தினகரன் அவர்கள் தனியாக கட்சி ஆரம்பித்து அவங்க ஒரு தனி பாதையில் போயிட்டு இருக்காங்க. அவங்களே கூட்டணிக்குள்ளே இணைச்சி நம்ம தேர்தலை சந்தித்தோம்னா மீண்டும் அம்மானுடைய ஆட்சியை கொண்டு வரலாம், அதிமுக ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமியோட ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டே வந்தாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதை காதல் கூட போட்டுக்கிற மாதிரி இல்லை. நம்ம தனிச்சே நின்று நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி
இருந்தார். 2021 சட்டசபை தேர்தலின் போது பார்த்தீங்கன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தால் அதிமுக ஆட்சியை இழந்ததுதான் மிச்சம். இதை தொடர்ந்து டிடிவி தினகரன் அவர் வந்து சொல்லிட்டே வர்றாங்க. 2021 எப்படி எடப்பாடி பழனிசாமியை தோற்கடிச்சோமோ அதே மாதிரி 2026 சட்டசபை தேர்தலையும் எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் கண்டிப்பாக தோற்கடிப்போம், அதற்கான நாங்கள் வியூகங்களை வகுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் வந்து பேசுகிறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்து ஒரு நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை, எதுவுமே இல்லாதவர் வந்து நாங்கள் முதலமைச்சர் வேட்பாளரை ஏற்று நாங்கள் தேர்தலை சந்திக்க முடியாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு டிடிவி தினகரன். அவர் ஒவ்வொரு நாளும் செய்தியாளர் சந்திப்பு நடத்தும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த செய்தியாளர் சந்திப்பில் முக்கியமான வார்த்தைகளை தான் பயன்படுத்துகிறாரு. அதுலேயும் குறிப்பாக தொண்டர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த வார்த்தையை தான் பயன்படுத்துகிறாரு. எடப்பாடி பழனிசாமியை தொண்டர்கள் யாரும் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை, பொதுமக்களும் ஏற்றுக்கிறல. இப்படிப்பட்ட தலைமை நம்பி அதிமுக தேர்தல் சந்தித்தா கண்டிப்பாக வந்து தோல்வி தழுவும் அப்படிங்கிறது எல்லோருடைய எண்ணமும் அதுதான். ஒருங்கிணைந்த அதிமுக இருந்தால் மட்டும்தான் திமுக வந்து வீழ்த்த முடியும். பிஜேபியை மட்டும் கைக்குள்ளே வச்சுட்டு திமுகவை வீழ்த்துவோம் அப்படின்னா கண்டிப்பாக முடியாத காரியம். இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு, நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னா தாவேகாவனுடைய தேவைப்படுது. அப்புறம்னால நடிகர் விஜய் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதாக ஒரு தகவல் வந்து வெளியாகிருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஆனால் டிடிவி தினகரன் அவர் சொல்கிறது என்ன அப்படின்னா 2021 எப்படி நாங்கள் வந்து அதிமுகவை தோற்கடித்தோமோ அதே மாதிரி 2026 சட்டசபை தேர்தலின் போது எடப்பாடி பழனிசாமியை கண்டிப்பாக தோற்கடிப்போம், அதற்கான வியூகங்களை வகுத்து நாங்கள் வேலை செய்ய போகிறோம், எங்களுடைய தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை என்னால் நான் நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிறத ஆணித்தரமா சொல்றாங்க. மாமன்னர் மருதுபாண்டியர் அவர்களுடைய குரு பூஜை விழாவில் கலந்து கொண்டு அங்கே மரியாதை செலுத்திவிட்டு பின்னர் செய்தியாளர் சந்திக்கும் போதும் டிடிவி தினகரன் அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா, மாமன்னர் மருதுபாண்டியர்கள் வந்து விசுவாசத்துக்கு அடையாளமாக இருந்தவங்க, வேலுநாச்சியாருடைய நம்பிக்கையாக இருந்தவங்க, போர்ப்படை தளபதிகளாக இருந்தவங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து இங்கே வந்து ஒரு அணியினர் வந்து மான மரியாதை செலுத்துறாங்க அப்படின்னா விசுவாசத்துக்கு பெயர் போனவங்க தான் மாமன்னர் மருதுபாண்டியர்கள், விசுவாசமாக இருந்தவங்க தான் மாமன்னர் மருதுபாண்டியர்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி விசுவாசம்னா என்னன்னே தெரியாது, அவருக்கு வந்து துரோகம் மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி செய்தியாளர் சந்திப்பில் பேசுகிறாங்க. டிடிவி தினகரன் அவர்களுடைய பேச்சை எல்லாருமே வந்து இன்னைக்கு ஆதரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. டிடிவி தினகரன் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத எல்லாரும் எதிர்பார்க்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு என்ன பேசுகிறாங்க, நாளைக்கு என்ன பேச போகிறாங்க அப்படிங்கிறதையும் வந்து அரசியல் விமர்சகர்கள் எல்லாமே வந்து உத்து கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழகத்தில் வந்து 4 முனை போட்டி தான், அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. 4 முனை போட்டி அதிமுக, திமுக, தாவேகா, இது நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற 4 முனை போட்டி தான் உருவாகும். ஆனால் ஒரு புதிய கூட்டணி உருவாகும் அப்படிங்கிறதையும் டிடிவி தினகரன் அவர்கள் வந்து சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய அழுத்தமாக தான் இருக்கும். ஆனால் என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருந்து டிடிவி தினகரன் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் விலகுனது எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய அடி. எடப்பாடி பழனிசாமி பொறுத்தளவில் என்ன அப்படின்னா ஆட்சி அதிகாரத்து வந்து எங்களுக்கு வந்து முக்கியம் கிடையாது, எங்களுக்கு தன்மானம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. தன்மானங்கிறது அரசியலில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த கட்சி வந்து மிகப்பெரிய தோல்வியை தான் தழுவும். அந்த தன்மானம் இருக்கக்கூடிய ஒரு தலைமை வந்து ஆளுமை மிக்க தலைமையாக இருக்கணும். புரட்சி தலைவி அம்மா இருந்தாங்க அப்படின்னா வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு சொல்லி பேசினாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அப்படி பேசினார் அப்படின்னா அவருடைய ஆளுமை வந்து சரியில்லை, மக்கள் வந்து ஏற்றுக்கிறல. எடப்பாடி பழனிசாமி பெரிய ஆளுமையும் கிடையாது, அவர் பின்னாடி தொண்டர்களும் கிடையாது, பொதுமக்கள் நம்பிக்கையை இழந்தவர். இவர் வந்து தன்மானத்தை பற்றி பேசினார்னா கட்சி அழிவுக்கு மிக முக்கிய காரணமாக எடப்பாடி பழனிசாமி தான் இருப்பார் அப்படிங்கிறத மக்கள் வந்து பேசுகிறாங்க. நாளை என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஆனால் டிடிவி தினகரன் அவர்கள் எக்காரணத்தை கொண்டும் எடப்பாடி பழனிசாமி தோற்பதற்கான வியூகங்களை வகுத்து வருகிறார். நன்றி, வணக்கம்.